ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா பிரியாணி சண்டே ஸ்பெஷல் அதுதான் பார்க்க போகிறோம். அதுவும் இல்லாமல் நாங்களே மேக் பண்ண போகிறோம். நானும் சிஸ்டர் தான் செய்ய போகிறோம். அதுக்காக நாங்கள் 2 பேர் எல்லாம் கட் பண்ணி பீல் பண்ணி வச்சுருக்கோம். ஆனியன் ஒரு 8 எடுத்துருக்கோம். அப்புறம் ஜிஞ்சர், கார்லிக், கொஞ்சமாக க்ரீன் கொரியாண்டர் லீவ்ஸ், கொத்தமல்லி தழை, புதினா, இந்த மாதிரி எல்லாமே எடுத்துருக்கோம். லெமன் ஒன்று, கேர்டு, புதினா எல்லாமே எடுத்து வச்சிட்டோம். இதெல்லாம் பிரியாணியோட இன்க்ரீடியன்ட். அப்புறம் எங்கள் அப்பா சிக்கன் வாங்கிட்டு வந்தாங்க. அது கூட சிங்கில் வச்சுருக்கோம். அப்புறம் டொமேட்டோ ஒரு 5 எடுத்திருக்கோம். வீடியோவில் நிறையா இருக்கும். அதுக்கப்புறமா எங்கள் அம்மா சொன்னாங்க இல்லை 5 போதும்னு சொல்லிட்டு கம்மி பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறமா லெமன் இந்த மாதிரி எல்லாமே எடுத்து வச்சாச்சு. அப்புறம் கொத்தமல்லி தழை மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. அதனால் இன்னும் கொஞ்சம் எங்கள் அம்மா ஃப்ரிட்ஜில் கண்டெய்னரில் போட்டு வச்சுருக்காங்க. அதில் கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம். அப்புறம் டொமேட்டோ நாங்கள் கட் பண்ணல, அது மட்டும் கட் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அந்த ஒரு இதில் தண்ணிலாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எல்லாமே வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். டொமேட்டோ வாஷ் பண்ணி அதுவும் கட் பண்ணிக்கிட்டோம். ஒரு 5 டொமேட்டோ போதும்னு சொல்லிட்டாங்க. அதனால் அந்த 5 டொமேட்டோ கட் பண்ணி வச்சிட்டோம். அவ்வளோதான் பிரியாணியோட இன்க்ரீடியண்ட் இது. அதுக்கப்புறமா பிரியாணி ரைஸ் அதுவும் பாஸ்மதி ரைஸு எல்லாமே இருக்குது. அது 1/2 kg எடுத்திருக்கோம். அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் நானே பேஸ்ட் பண்ணலாம். ஆனால் அதோட கன்சிஸ்டன்சி எனக்கு தெரியாது கரெக்டாக. அதனால் நான் பேஸ்ட் பண்ணல. எங்கள் அம்மாவே பேஸ்ட் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறமா இப்போ பிரியாணிக்காக பாத்திரம் வச்சுக்கலாம். அது சூடாகட்டும். அப்புறம் பட்டை, லவங்கம், ஏலக்காய் இந்த மாதிரிலாம் போடணும். அதனால் அதெல்லாம் எடுத்து வச்சிட்ருந்தோம் நாங்கள். அடுத்தது எங்களுக்கு அந்த ஹைட் பத்தலை. ஸ்டவ் கொஞ்சம் இதாக இருந்துச்சு. அதனால் ஸ்டூல் போட்டு மேலே ஏறி நின்றுக்கிட்டோம். ஏன்னா அவ்வளோ ஹைட்டு பத்தலை எங்களுக்கு. ரொம்ப அந்த பாத்திரம் கூட கொஞ்சம் இதாக இருந்தனால. அப்புறம் கேர்டு வாங்க மறந்துட்டோம். அதுவும் வாங்கிட்டு வச்சாச்சு. அப்புறம் ஆயில் போட்டு பட்டை, லவங்கம், ஏலக்காய் இந்த மாதிரி எல்லாம் போட்டுக்கிட்டோம். அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் எங்கள் அம்மா பேஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க. ஆயிலில் இதெல்லாம் போட்டுட்டு அந்த பக்கம் பேஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் இதெல்லாம் போட்டாச்சு. அடுத்தது ஆனியன் தான். ஆனியன் போட்டு நல்லா அதை பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிட்டே இருந்துக்கோங்க. அப்புறம் இந்த பட்டை, லவங்கம்லாம் நல்லா அப்படியே அந்த ஆனியனில் மிக்ஸ் ஆகிட்டே இருந்துச்சு. அப்புறம் அதை நல்லா ப்ரௌன் ஆகட்டும். அது வரைக்கும் நாங்கள் கலக்கி விட்டுட்டே இருந்தோம். அதுக்கப்புறமா எங்கள் அம்மா அதெல்லாம் பண்ணுற வரைக்கும் நாங்கள் எங்கள் வீட்டு பின்னாடி இந்த மாதிரிலாம் இருக்கா அந்த கார்டன்ஸ்லாம் அதெல்லாம் பார்த்துட்டு ட்ரீ பார்த்துட்டு நின்றுட்டுருந்தோம். அதுக்கப்புறம் வீடியோ பிடிக்கணும்னு சீக்கிரமாக ஓடி போய் அடுத்தது பிரியாணி வேலை ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, புதினா, கொத்தமல்லி தழை, தக்காளி, அப்புறம் அந்த மிளகா, அப்புறம் உப்பு தேவையான அளவு கல் உப்பு, அப்புறம் மிளகாத்தூள் போட்டுக்கிட்டோம். எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம். இன்னும் உங்களுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. எங்களுக்கு தேவையான அளவு போட்டிருக்கோம். நாங்கள் ஒரு 3 ஸ்பூன் போட்டோம். அப்புறம் சிக்கன்லாம் கழுவியாச்சு. அந்த சிக்கன்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம். எல்லாம் அந்த மசாலாலாம் அப்படியே சிக்கன்லாம் படுற வரைக்கும். அப்புறம் அந்த ஏலக்காய் அந்த பட்டை, லவங்கம் அதோட பவுட்ரு, அப்புறம் கேர்டு அதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். அது போட்டு கொஞ்சம் நேரம் இதானோடனே அப்புறம் இது அதுக்கப்புறமா அந்த பாஸ்மதி ரைஸும் பிரியாணி ரைஸும் தண்ணியில் போட்டு ஊற வைக்கலான்னு சொல்லிட்டு இது ஒரு 3 கிளாஸ், இது ஒரு 3 கிளாஸ் போட்டிருக்கோம். அந்த ரைஸ் ஊறிட்டுருக்கு. பாஸ்மதி ரைஸ் சீக்கிரமாக ஊறிடும். ரொம்ப நேரம் ஊறக்கூடாதுன்னு விட்டுட்டோம். அதுக்கப்புறமா இதில் திறந்து பார்த்து இதில் ஒரு 7 கிளாஸ் தண்ணி போட்டு ஜிலேபி பவுட்ரு போட்டு மூடி வச்சிட்டோம். அப்புறம் ஒரு லெமனோட ஜூஸ் மட்டும் எடுத்துக்கலாம், கொட்டை இல்லாமல் ஜூஸ் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பாஸ்மதி ரைஸ் கொஞ்சம் நேரம் இருக்கும்போது அதுவும் ஊற போட்டு அதை நல்லா மூடி வச்சிட்டோம். மூடி வச்சு நல்லா எடுத்து நல்லா அந்த இதாகிடுச்சு. அப்புறம் அரிசிலாம் போட்டுக்கலாம். பாஸ்மதி ரைஸ் அப்புறம் அந்த பிரியாணி ரைஸ் எல்லாமே 2 கூட நாங்கள் போட்டுட்டோம். நல்லா 3 டைம்ஸ் அலசி எடுத்துட்டோம். நல்லா வேகட்டும். அப்புறம் அந்த லெமன் ஜூஸ் நாங்கள் எடுத்து வச்சுருந்தோம் ஒரு கண்டெய்னரில். அது அந்த சீட்ஸ்லாம் போட வேணாம், அது கொட்டை இல்லாமல் அதை லெமன் ஜூஸ் மட்டும் போட்டுக்கலாம். அப்புறம் எங்களுக்கு நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். கொஞ்சம் சால்ட் இல்லாத மாதிரி இருந்துச்சு. அதனால் சால்ட் இன்னும் கொஞ்சம் நாங்கள் ஆட் பண்ணிக்கிட்டோம். அவ்வளோதான், பிரியாணி ரெடி. தம் விட்டு எடுத்தால் எங்கள் பிரியாணி சண்டே ஸ்பெஷல். எல்லாமே நாங்களே பண்ணோன்னு சொல்ல முடியாது.
எங்கள் அம்மா வந்து அந்த கலக்கும் போதெல்லாம் எங்களுக்கு ஹைட்டு பத்தலை, ஸ்டூல் போட்டும் வெயிட்டாக அந்த கரண்டிலாம் இது பண்ண முடியாது. அதனால் எங்கள் அம்மா தான் மிக்ஸ் பண்ணாங்க. எல்லாமே நாங்களே பண்ணோன்னுலாம் சொல்ல முடியாது. எங்கள் அம்மா கொஞ்சம் கொஞ்சம் பண்ணாங்க. நாங்கள் எல்லாமே வந்து கட் பண்ணி இதெல்லாம் ஹெல்ப் பண்ணோம். அப்புறம் வீடியோ எடுக்கவே எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா எங்களுக்கு வந்து இன்னொரு வீடியோ சேனல் இருக்குது, நிஷா ஹோம்மேட் கேக்ஸ். அதில் ஆல் கேக்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஃபாண்டன் கேக், ஃபோட்டோ கேக்ஸ், இந்த மாதிரி ஐஸ் கேக், ப்ரௌனி, பிஸ்கெட், எக் பிஸ்கெட், இந்த மாதிரி நிறைய எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது. வேணும்னா ஆர்டர் பண்ணிக்கோங்க. அந்த சேனல் நிஷா ஹோம்மேட் கேக் போட்டு பாருங்கள். அடுத்தது எங்கள் பிரியாணி ரெடி. அது நல்லா வந்து தம்முக்கு விட்டுறலாம். அதனால் வந்து அந்த நல்லா பிரியாணி சூடாக வந்து நல்லா சிக்கன்லாம் வந்து நல்லா வெந்துடுச்சு. நாங்கள் வந்து அந்த அந்த துணி வந்து ஈரம் பண்ணி அந்த பாத்திரத்தில் போட்டு மூடி வச்சிட்டோம். மேலே ஒரு சொம்பு வச்சு. பிரியாணி ரெடி, நல்லா சூடாக செம்மையாக ரெடி. இதே மாதிரி நீங்களும் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில். கண்டிப்பாக செம்மையாக எங்கள் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இருக்கா இல்லையான்னு கமெண்டில் பண்ணுங்கள். உங்களுக்கே பார்த்தாலே தெரியும் வீடியோலேயே. அப்புறம் வந்து நிஷா ஹோம்மேட் கேக்ஸில் போய் பாருங்கள் வீடியோஸ். அதில் எல்லா கேக்ஸும் அவைலபிளாக இருக்குது. அப்புறம் பட்டர் கேக், பிஸ்கெட்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. எக் பிஸ்கெட், இந்த மாதிரி எல்லா பிஸ்கெட்ஸும் வந்து அவைலபிளாக இருக்குது. ப்ரௌனி, ஒயிட் ப்ரௌனி, சாக்லேட் ப்ரௌனி, இந்த மாதிரி எல்லாமே தம்க்கு விட்டு எடுத்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. அதுக்கூட பிரியாணியோட ஆனியன் ரைத்தாவும் வச்சு சாப்பிட்டாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பாய்.